டிங்கு, என்னடா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? இதுதான் எங்க அப்பா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்பா இந்த உலகத்துல. அப்பா அப்பா, நீங்க வாங்கி கொடுத்த பொம்மை பேசுதுப்பா. அப்புறம் இதுதான் எங்க அண்ணன். எங்க அண்ணனை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஹாய் அப்பா, இதுதான் அண்ணா. பரலோகத்துல இருந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பேரு ரிங்கு ஏஞ்சல். அப்புறம் இந்த சீரீஸ் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த சீரீஸ்க்குள்ள போகலாம். அடட, நம்ம பையன் என்னமா அழகா தூங்குற. பரவாயில்ல, நம்மள மாதிரி கொரட்டை போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஆமா, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள்ல சொல்லிய பார்த்தானா அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னைக்கு இந்த பொம்மையை தான் நான் கிடைக்க போறேன். என்னது இது, ஒரு திருட்டு பையமா தெரியுது. இந்த நேரத்துல நம்ம பயப்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம யாருன்றதை அவனை காட்டி ஆகணும். அடே திருட்டு பயல, எங்க வீட்லயே வந்து திருட வடச்சேர, அதுவும் நம்ம என்னைய வாட அடிக்க பாக்குற. இன்னைக்கு இந்த கம்பை எடுத்து உன்னை அடிக்க போறேன்டா. என்னது, பக்கத்துல பொம்மை இருக்கு. என்னது, அப்பா மாதிரி தெரியுது. அச்சோ, அப்பாவை அப்பையா அடிச்சுக்கிட்டேன். அப்பா அப்பா. A few moments later. அப்பா அப்பா, ஒரு வழியா எந்திரிச்சிட்டாரு. தம்பி எந்திரிச்சிட்டியாப்பா? அப்பா சாரிப்பா, நான் நீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. பிறந்த நாளுல, அதனாலதான் இன்னைக்கு நான் உனக்காக பொம்மை வந்திருக்கேன். இந்தா அப்பா, ரொம்ப தேங்க்யூப்பா. என்னது பொம்மையா? உன்னோட பேர் நானே வச்சுக்க. வாவ், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. இன்னொன்னு தம்பி, இந்த பொம்மை விலையுயர்ந்த பொம்மை, அதாவது இதோட பிரைஸ் ரொம்ப அதிகம். இது எங்கேயுமே கிடைக்காது. உனக்காக அப்பா பிறந்த நாள் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பத்தி என்ஜாய் பண்ணு. ஐயா, சூப்பரா இருக்கு இந்த பொம்மை. என்ன சுவிட்சையும் காணும், ஒன்னையும் காணும், அப்புறம் எப்படி ஆன் ஆகும்? ஆமா, இந்த பொம்மை பின்னாடி முன்னாடி சுவிட்சே இல்லை, அப்புறம் எப்படி இது ஆன் ஆகும், ஆஃப் ஆகும்? இது என்ன இந்த பொம்மை வித்தியாசமா இருக்கு. என்ன செய்யணும்? என்ன பொம்மைய காணோம்? இங்க தானே இருந்துச்சு, இங்க வந்து நிக்குது. அப்பா, கத்தாத கத்தாத. உன் பேர் என்ன? இங்க பாரு, என்னோட பேரு ரிங்கு. நான் ஹெவன்ல இருந்து வந்திருக்கேன். என்னது, ஹெவன்ல இருந்து வந்திருக்கியா? இங்க பாரு, நான் ஒரு ஏஞ்சல். நீ ஏஞ்சல்னா நான் எப்படி ஒண்ணு நம்புறது? ஏதாச்சும் எனக்கு பண்ணி கட்டு பார்க்கலாம். சரி, இப்ப நான் என்ன பண்ண நம்புவேன்? இப்ப என் கையில, இந்த கையில போய் நீ காசை கொண்டு வரணும். அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா நான் ஏஞ்சல்ன்றதை நம்புறேன். இயேசுவின் நாமத்தில் கையில கொண்டு வரட்டும் 100 ரூபாவா? இப்படி வந்துச்சு, இவன் என் கையில 100 ரூபா. இப்பயாச்சும் நம்புறியா? நம்புறேன். நீ உண்மையான ஏஞ்சல் சொல்லி நம்புறேன். என்ன இங்கே தானே இருந்தா, அதுக்குள்ள காணோம். திரும்பி அங்கேயே போய் உட்காந்துக்குச்சு. ரிங்கு. அடே ரிங்கு, என்னடா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? அப்பா அப்பா, நீங்க வாங்கி கொடுத்த பொம்மை பேசுதுப்பா. இப்பதான் என் கையில உட்கார்ந்து இருந்துச்சு. என்னதான் பொம்மை பேசுச்சு, உன் கையில வந்து உட்கார்ந்து இருந்துச்சா? திடீர்னு பார்த்தா ஏஞ்சல்னு சொல்லுதுப்பா. அது வந்து உண்மையான பொம்மை கிடையாதுப்பா, அது ஏஞ்சல்பா. பல்லவத்துல இருந்து வந்து ஏஞ்சல் பாது. அத பரலோகத்துல இருந்து வந்தா ரிங்கு ஏஞ்சலா? என்னடா உனக்கு எதுவும் ஆயிருச்சா?
அது எப்படி அந்த பொம்மை உங்ககிட்ட வந்து பேசும்? பா, நான் சொல்றது உண்மைதான்ப்பா. இப்பதான்ப்பா என்கிட்ட உட்காந்து இருந்துச்சு. என் கையில நீ 100 ரூபா வச்சேன்னா நான் வந்து பரலோகத்துல இருந்து வந்து ஏஞ்சல் சொல்றேன்னு சொன்னேன். பார்த்தா இந்த 100 ரூபா என் கையில வச்சிருக்குப்பா. அதை நான் எப்படிப்பா சொல்றது? என்ன நான் கட்டுக்கதை சொல்றேன் தம்பி. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போனோம் வா. ஹாய் அப்பா, நான் ஒரு குட்டி ஏஞ்சல், நான் ஒரு குட்டி ஏஞ்சல், என் பெயர் ரிங்கு. பொம்மை பேசுது, நடக்குது. என்ன அப்பா இதுக்கே மயங்கிட்டாங்க? இதுக்கே இப்படின்னா இனிமேல் தான் நம்ம ஆட்டம் இருக்கு.